ஸ்ரீ விஷ்ணு புராணம் 68ஆம் பகுதி. ஜெயா மகனின் பிள்ளை பேறு. யதுவின் மகனான குரோஷ்டு என்பவனுக்கு த்விஜினீவான் என்ற மகன் ஒருவன் பிறந்தான். அவன் மகன் ஸ்வாதி, அவன் மகன் ருசங்கு, அவன் மகன் சித்ராதன், அவன் மகன் சசபிந்து, அவன் சக்கரம், ரசம், மணி, கட்கம், சருமம், கொடி, நிதி என்ற 7 பொருட்களுடன் மனைவி, புரோகிதன், சேனாபதி பாக்கியங்களும் ஆக 14 ரத்தினங்களை உடைய சக்கரவர்த்தியாக விளங்கினான். அவனுக்கு 1,00,000 மனைவியரும் 10 லட்சம் பிள்ளைகளும் உண்டு. அவர்களில் பிருத்துச்ரவன், பிருத்துகர்மா, பிருத்துகீர்த்தி, பிருத்துயசன், பிருத்துஜெயன், பிருத்துதானன் என்ற 6 முக்கியமானவர்கள். அவர்களில் பிருத்துகீர்த்தி என்பவனின் மகன் பிருத்துதமன். அவனுக்கு உசனன். அவன் 100 அஸ்வமேத யாகங்களை செய்தான். அவனுக்கு சித்தபு என்ற பிள்ளை உண்டு. சிதபுடன் மகன் ருக்குமகவசன். அவன் மகன் பராவிருத்து. அவனுக்கு ருக்குமேஷு, பிருத்துருக்மன், ஜியாமகன், பலிதன், ஹரிதன் என்ற பிள்ளைகள் 5 இருந்தார்கள். அவர்களில் ஜியாமகனை பற்றி ஒரு ஸ்லோகம் உண்டு. அதாவது, பெண்டாட்டிக்கு வசப்பட்டவர்கள் யாருண்டோ அல்லது யார் உண்டாவார்களோ அவர்கள் யாவரிலும் ஜெய்பியையின் கணவனான ஜியாமகனே மேலானவன் என்பதாகும். அவன் மனைவியான சைபி என்பவள் பிள்ளையே பெறாமல் இருந்ததால் ஜியாமக மன்னன் பிள்ளை பேற்றிற்காக வேறொரு திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். ஆயினும் தன் மனைவிக்கு பயந்து அப்படி செய்யாமல் இருந்தான். ஒரு சமயம் அவன் தன் போர்ப்படைகளுடன் சென்று பெரியதோர் யுத்தம் செய்து பகைவர்களை வென்றான். அப்போது அவனது பகைவர்கள் தங்கள் உறவினர்களையும் பொருட்களையும் விட்டு ஓடினார்கள். அந்த சமயம் அதி அழகான ஒரு பெண் பயத்தால் கண் கலங்கிய வண்ணம், என்னை காப்பாற்ற வேண்டும் தாயே, தந்தையே, சகோதரனே என்று அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள். அவள் மீது மையல் கொண்ட ஜியாமக மன்னன் சிந்திக்கலானான். மலடியின் புருஷனாய் பிள்ளை பேரற்று இருக்கும் எனக்கு பெண்களின் திலகம் போன்ற இந்த பெண்ணை தெய்வம்தான் பிள்ளை பேற்றுக்காக அளித்திருக்கிறது. ஆகையால் இவளை நான் திருமணம் செய்து கொள்வேன். ஒருவேளை என் மனைவி கோபித்தால் என்னாவது? ஆகையால் இந்த கட்டழகியை அவளிடம் காண்பித்து அவளது உத்தரவை பெற்றாவது இவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த பெண்ணை தன் தேரில் ஏற்றிக்கொண்டு தன் தலைநகரத்திற்கு அழைத்து சென்றான். அரசன் வெற்றி வீரனாய் வருவதை காண்பதற்காக அவனது மனைவியான சைப்பியையும் தன் பரிவாரங்களுடன் அரண்மனை வாசலில் வந்து வரவேற்க காத்திருந்தாள். அரசன் தன் தேரில் தனக்கு இடதுபுறத்தில் ஒரு கன்னிகையை உடன் அழைத்து வருவதை கண்டாள். சேப்பியை உடனே அவள் கோபத்தால் உதடு துடிதுடிக்க ஜியாமக மன்னனை நோக்கி, ஓ சபல சித்தமுடையவரே, தேரின் மீது எவளை ஏற்றி கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டாள். ஜியாமகன் பயந்து தன் மனைவிக்கு பதில் கூற எந்தவித யோசனையும் இல்லாமல், இந்த கன்னிகை என் மருமகள் என்றான். அதை கேட்டதும் சேப்பியை மிகவும் வியப்படைந்து, மணாளனே, நானோ பிள்ளை பெறவில்லை, உனக்கு வேறொரு மனைவியும் இல்லை. இப்படி இருக்கும்போது எந்த பிள்ளைக்கு இவளை கல்யாணம் செய்ய போகிறாய் என்று கேட்டாள். அவளுடைய கோபத்தை கண்ட மன்னன் தன்னுடைய விவேகத்தையும் தைரியத்தையும் இழந்து, பிராணநாயகி, இனி உனக்கு பிறக்க போகும் மகனுக்கு மனைவியாகவே இவளை நான் கொண்டு வந்தேன் என்றான். அதை கேட்டதும் சேப்பியை புன்முறுவலுடன், நல்லது, அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டான். பிறகு சேப்பியை தன் கணவனை அழைத்து கொண்டு அந்தப்புரத்திற்கு சென்றாள். இவ்வாறு சில காலம் கழிந்த பிறகு சைப்பியை வயது முதிர்ந்தவளானாள். அப்படி இருந்தும் அதி சுத்தமான லக்கினம், ஓரை, திரேகானம், நவாம்சம் முதலிய அங்கங்களை கொண்ட காலத்தில் அரசனது வாக்கு வலிமையால் சைப்பியை கருவுற்று ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளைக்கு விதர்ப்பன் என்று பெயர் சூட்டினார்கள். பிறகு ஜியாமக மன்னன் முன்பு கொண்டு வந்த கன்னிகையை அந்த பிள்ளைக்கு விவாகம் செய்வித்தான். அப்பெண்ணிற்கு ஸ்னுஷை என்று பெயர்.
அவள் விதர்ப்பராஜனிடம் கிருத்தன், கைசிகன் என்ற 2 பிள்ளைகளை பெற்றாள். பிறகு ரோமபாதன் என்பவனையும் பெற்றாள். அந்த ரோமபாத அரசன் நாரத முனிவரிடத்தில் ஞானம் பெற்றான். அவன் மகன் புப்புரு, அவன் மகன் திருக்கி, அவன் மகன் கைசிகன், அவன் மகன் சேதி. அவனது சந்ததியில் பிறந்தவர்கள் சைத்தியர்கள் என்று வழங்கப்பட்டார்கள். முன்னே கூறிய ஸ்னுஷையின் மகனான கிருத்தன் என்பவனின் மகன் குந்தி, அவன் மகன் திருஷ்டி, அவன் பிள்ளை விதுருதி, அவன் மகன் தசரர்கள், அவன் மகன் வியோமன், அவன் புதல்வன் நீமுதன், அவன் மகன் விக்ருதி, அவன் பிள்ளை பீமரதன், அவன் புத்திரன் நபரதன், அவன் மகன் தசரதன், அவன் பிள்ளை சகுனி, அவன் பிள்ளை காம்பி, காம்பி மகன் தேவராதன், அவன் பிள்ளை தேவசத்திரன், அவன் மகன் மது, அவன் பிள்ளை குருவம்சன், குருவம்சனின் பிள்ளை அனு, அவன் மகன் புருஹோத்திரன், அவன் மகன் அம்சன், அவன் மகன் சத்துவதன். அந்த சத்துவதனாலேயே இனி சொல்லப்படவிருக்கும் அரசர்களுக்கு சாத்துவதர் என்ற பெயருண்டாயிற்று. இந்த ஜியாமகனுடைய வம்சத்தை பற்றி ஸ்ரத்தையோடு கேட்பவர்களின் பாவங்கள் அழியும். 68ஆம் பகுதி நிறைவடைந்தது.